வணக்கம். உற்றார் உறவினரும் தருமத்தின் பக்கம் நிற்க வேண்டிய அவசியம். ராமர் சீதையை கல்யாணம் பண்ணியவுடன், நான் எந்த பெண்ணையும் மனதளவு கூட நினைக்க மாட்டேன் என்று வாக்கை கல்யாண பரிசாக கூறினார். அதன்படி அவரும் வாழ்ந்து வந்தார். அப்பொழுது அறத்தின் பக்கம் நிற்கிறார் ராமர். கைகேயி ராமர் காட்டுக்கு போக வேண்டும், பரதன் நாட்டை ஆள வேண்டும் என்று 2 வரங்கள் தசரதரிடம் கேட்டார். 2 வரங்களையும் வாக்கை தசரதர் கைகேயிக்கு வாக்கை காப்பாற்றினார். அப்பொழுது அறத்தின் பக்கம் நிற்கிறார் தசரதர். நாட்டை ஆள வேண்டும், பரதன் நாட்டை ஆள வேண்டும், ராமர் காட்டுக்கு போக அப்பா கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்று கோசலை சொல்கிறார். அதன்படி ராமரும் காட்டுக்கு செல்கிறார். அப்போது அறத்தின் பக்கம் கோசலை நிற்கிறார். சுமித்திரை சொல்கிறாங்க, லட்சுமணா, நீ அண்ணனுக்கு தம்பியாக செல்லாமல் பக்தனாக சென்று 2 மந்திரங்களை லட்சுமணன் பலா அது பலா என்று 2 மந்திரங்களை கற்று நீ உண்ணாமல் உறங்காமல் தாயின் கட்டளைப்படி தொண்டனுக்கு தொண்டனாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். அப்போது அறத்தின் பக்கம் நிற்கிறார் சுமித்ரா. தசரதர் நண்பன் சடாயு. ராவணன் சீதையை கடத்தி செல்லும்போது சடாயு முன்னாடி செய்த உதவிக்காக காப்பாற்ற நினைத்தார். முடிந்த அளவு காப்பாற்ற பார்த்தார். அப்போதைக்கு ராவணன் சடாயுங்கிற இறக்கையை வெட்டி போட்டார். அது உடனே கீழே விழுந்தது. ராமரும் லட்சுமணரும் சீதையை தேடி வந்தார்கள். சடாயு ராமா ராமா என்று சொல்லும்போது ராமர் லட்சுமணர் தெற்கு பக்கம் போங்க என்றது சடாயு. உடனே அதன் உயிர் பிரிந்தது. ராமர், அப்பாவுக்கு கூட நான் இறுதி சடங்கு செய்யவில்லை, நான் சடாயுக்கு இறுதி சடங்கு செய்கிறேன் என்று செய்தார். அப்போது அறத்தின் பக்கம் நிற்கிறார் சடாயு. வாலியும் சுக்கிரீவனும் போர் பிரிந்தார்கள். அப்போது ராமர் மறைமுகமாக நின்று வாலியின் மீது வில்லை தொடுத்தார். அப்போது வாலி இறந்து விட்டார். சுக்கிரீவன் ராமரை பட்டாபிஷேகத்துக்காக அழைத்தார். ராமர், நான் 14 ஆண்டுகள் முடிந்த பிறகுதான் எங்கும் வர முடியும் என்று சொல்லிட்டு லட்சுமணரை சுக்கிரீவன் பட்டாபிஷேகத்துக்கு அனுப்பி வைத்தார். அப்போது அறத்தின் பக்கம் நிற்கிறார் சுக்கிரீவன். ராவணனுடைய தம்பி விபீஷணர், அவர் தன் அண்ணன் நல்வழி இல்லை என்று உணர்ந்து அவர் திருமாலை வணங்கினார். அப்பொழுது ஆஞ்சநேயர் விஷ்ணுனர், நீ ராமபிரானிடம் அடைக்கலம் கொள் என்றார். அப்போது அறத்தின் பக்கம் நிற்கிறார் விபீஷணர். ராவணனின் தம்பி மகள் திரிசடை. அவள் தனது பெரியப்பாவானாலும் தன் பெரியப்பாவனும் தனது மன்னரானாலும் நல்வழியில் செல்லவில்லை என்று உணர்ந்து அவர் அன்னை சீதா பிராட்டிக்கு வேண்டிய உதவியை செய்தார். அப்பொழுது அவர் அறத்தின் பக்கம் நிற்கிறாள் திரிசடை. கும்பகர்ணனும் இந்திரசித்தும் ராவணனின் பக்கம் இருந்து அவர் தீயவர்கள் என்று நினைத்தும் தீயவர்கள் என்று தெரிந்தும் அவர் பக்கம் போரில் நின்றார்கள். அறத்தின் பக்கம் இல்லாமல் இருந்ததால் இருவரும் போரில் மடிந்தார்கள். அறம் வெல்லும்,
அறம் வெல்லும் பாவம் தோற்கும். எனவே நாமும் நல்வழியில் வாழ்ந்து காட்ட வேண்டும். ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம்.